நாய்களை முழுமையாக அடைத்தால் எலிகள் பெருகும் என்றும் அதன் மூலம் பிளேக் நோய் பரவ வாய்ப்புள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், வெளிநாட்டு நாய்கள் வீட்டிற்குள் வந்ததால் நம் நாய்கள் திருநாய்களாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். மேலும் மாநகராட்சி நிர்வாகம் திருநாய்களை பிடித்து முறையாக தடுப்பூசி போட்டு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நாய்களை முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும். அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். தமிழக பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசல்களை தவிர்க்குமாறு மாநில மூத்த நிர்வாகிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் டெல்லியில் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தமிழக பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது தமிழக பாஜகவில் கருத்து வேறுபாடுகளும் உட்கட்சி பூசல்களும் அதிகரித்து வருவது கட்சி வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்றும், தேர்தல் நெருங்கி வருவதால் இதுபோன்ற விவகாரங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்றும் அமித்ஷா அழுத்தம் திருத்தமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலைமையில் தில்லியில் நடைபெற்ற கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அதிகமான திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஒப்புக்கொண்டதால் தான் டெல்லி செல்லவில்லை என அண்ணாமலை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களை வழங்கினார். 2 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாடு வந்தடைந்தார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். MA Classical Tamil Studies, Durga Sri V. BVoc Digital Journalism and Multimedia, Pravina E. 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்திருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு டெல்லி செல்வதற்காக திருச்சி விமான நிலையம் புறப்பட்டார். அப்போது கொள்ளிடம் பஞ்சக்கரை அருகே உள்ள தமிழக குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் தனது பாதுகாப்பு அதிகாரிகள் மூலமாக பொதுமக்களுக்கு சாக்லேட் வழங்கி மகிழ்வித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி வந்தவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கட்சி விரோத நடவடிக்கை உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற பாமக ஒழுங்கு நடவடிக்கை கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அதற்கு விளக்கம் அளிக்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ராமதாஸ் வரும் 10ஆம் தேதிக்குள் அன்புமணி பதிலளிக்க வேண்டும் என்றார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள 1794 கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவித்துள்ள டிஎன்பிஎஸ்சி, தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. இப்பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும், தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புகின்றவர்கள் www.tnpsc.gov.in அல்லது www.tnpscexams.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது. பொதுக்கூட்டங்களில் மக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி அதிமுக பரப்புரை கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தாக்கப்படுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சமூக அமைப்பாக இருந்தாலும்
ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி பதிலளிக்கும்படி டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள கள உதவியாளர் பணிகள் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 1794 காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்வர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இணைய வழியில் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி கணினி வழியில் கள உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கொட்டித்தீர்த்த கனமழையால் சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தமிழக பகுதிகளான ஜூஜுவாடி, மூக்கண்டப்பள்ளி, கொத்தூர், கொத்தகொண்டப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரியில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. புதுச்சேரி ராஜ்நிவாஸ், முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், இந்திரா நகர், கோரிமேடு, கனகச்செட்டிக்குளம், லாஸ்பேட்டை பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 11 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் வாகனம் நிறுத்துவது தொடர்பாக 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 11 மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மாணவர்கள் கைகால்களை அமுக்கிவிடும் வீடியோ வெளியான நிலையில் தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அரூர் அருகே உள்ள மாவேரிப்பட்டி கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் கலைவாணி என்பவர் மேசையின் மீது படுத்துக்கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளை கை கால்களை அமுக்கிவிடச் சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அரூர் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அலுவலக உதவியாளர்களாக பணியிறக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பழைய பணியில் அமர்த்தவும் உரிய ஊதியம் வழங்கவும் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஹெல்பர்களாக இருந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் அலுவலக பணியாளர்களாக பணியிறக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மருத்துவக் கல்லூரி முன்பு போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 1.5 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. செஞ்சி பானம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவரின் 1.5 வயது குழந்தை ஜெயகிரேஷ் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தார். இதனால் அந்த குழந்தை மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் உள்ள பஞ்சலிங்கத்தை பக்தர்கள் தரிசிக்க அனுமதிப்பது குறித்து கோயில் இணை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்தவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பஞ்சலிங்கத்தை பக்தர்கள் தரிசிக்க அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் திருப்பதி, ஸ்ரீரங்கம் போல் திருச்செந்தூரிலும் அனுமதிக்க வேண்டும் என்றும் கூட்டம் குறைவான காலகட்டங்களில் அனுமதிப்பது குறித்து இணை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். தாரமங்கலம் அருகே உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வரும் மாணவி வழக்கம் போல் ஓமலூர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்தில் தாரமங்கலம் சென்றார். அப்போது அவர் அமர்ந்திருந்த இருக்கையின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மாணவி கூச்சலிட்ட நிலையில் சக பயணிகள் அந்த நபரை தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.